It's not just about progress, it's about achieving discipline. That's the toughest part, not building muscle. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் எதுக்கு வந்திருக்குன்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரேராக எப்பயாவது வீக்லி 3 or 4 டேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சத அளவோடு எடுத்துக்கிறீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாருமே அந்த வீடியோ கீழே எந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, டிசிப்ளின் தான் முக்கியம், டிசிப்ளின் தான் எல்லாமே. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படிலாம் இல்லை, எனக்கு சுகரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி என் நாக்குக்கு அடிமையாக இருந்து தான் நான் சந்தோஷப்படணும்னு எனக்கு எந்தவித அவசியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்டில் இட்ஸ் குட், இட்ஸ் அப் டு யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறமும் என் லைஃப் டைமில் அதை நான் எப்பயுமே பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்னு எனக்கு நானே ஒரு கொள்கையை வச்சுருக்கேன். அதுக்குன்னு அக்கேஷ்னலாக ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணாலே உங்கள் ஹெல்த்தே வீணாக போயிடும்லாம் சொல்லி நான் ப்ரீச் பண்ண மாட்டேன். பிகாஸ் there is a saying, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இப்பயும் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு கோலை நோக்கி போல, லைக் இப்போ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரெட்டடாக இருக்கணும், 6 பேக் வைக்கணும், இந்த மாதிரி எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் பின்னாடி போகாமல் ஒரு ஜென்ரலாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லா ஃபுட்டுமே அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு எந்த வித பாதிப்பும் வராதுன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.